ஹாய், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? யோசிச்சிட்டிங்களா? கண்ணாடியில் போய் பாருங்கள், நீங்கள் தான். ஸோ நம்மளை லவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ லவ் யுவர் செல்ஃப். ஸோ நம்ம ஃபஸ்ட் அதுக்கு நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நமக்கு ட்ரூவாக இருக்கணும். அண்ட் கொஞ்ச நேரம் நம்ம செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி வைக்கணும். அண்ட் வி ஷுட் அலோவ் அவர் செல்ஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ். சரியா? ஸோ பீயிங் நைஸ் டு அவர் செல்ஸ் அண்ட் ஹெல்தி பவுண்ட்ரி செட் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். எங்கே நோ சொல்லணும், எது நமக்கு வேணும் வேணாம், என்னை பற்றி ஒரு செல்ஃப் அவேர்னஸ், எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, என் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன, இந்த மாதிரி நம்மளை பற்றி நம்ம நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 அவசியம். சரி, ஸோ ஹவு டு லவ் அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லி சில டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் கம்பேரிங் அவர் செல்ஸ் வித் அதர்ஸ். மற்றவங்க செய்கிறத வச்சு என்னுடைய ஒர்த்தை நான் நிர்ணயிக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். என்னோடய செல்ஃப் ஒர்த், எனக்கு என்ன முடியும் அப்படின்றத நினச்சி நம்ம அடுத்த ஸ்டெப் நம்மளோட கோலை நோக்கி போகிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். செகண்ட் டிப், டோன்ட் வரி அபவுட் அதர்ஸ் ஒப்பீனியன். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறத நிப்பாட்டிட்டு நமக்கு என்ன பிடிக்கும் அதை நம்ம செய்கிறோம். ஒரே ஒரு செக், அடுத்தவங்களை நம்ம ஹர்ட் பண்ணாமல் இருக்கோமா அதுன்றதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்தவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பித்தோன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யணுன்றதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அடுத்தது, லெட்டிங் கோ ஆஃப் டாக்ஸிக் பீப்புள். நம்ம லைஃப்பில் சிலர் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம ரொம்பவே நம்மளை வருத்திக்கிறோம். பட் நமக்கு நிஜமாகவே நல்லது நினைக்கிறவங்க நம்ம கூட 2 பேர் இருந்தாலும் அதை சந்தோஷமாக விட்டுட்டு இவங்க கூட இருக்கிறனால நமக்கு கஷ்டம் அப்படின்னு நமக்கு புரியும் பொழுது அவங்கள நம்ம லெட் கோ பண்ணி அவங்க போகிறத அக்செப்ட் பண்ணிக்க நம்ம ரொம்பவே பழகணும். அடுத்தது அக்செப்டிங் ஆல் அவர் ஃபீலிங்ஸ். நமக்கு சில நேரங்களில் சந்தோஷம் வரும், சில நேரங்களில் கோவம் வரும், சில நேரங்களில் ஆத்திரம் வரலாம், பயம் வரலாம். ஸோ அந்த பயம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள், அதை விட்டுட்டு நம்ம ஓடி ஒளிகிறத விட அதை அக்செப்ட் பண்ணி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி அதை உணர்ந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் முழுமையான ஒரு மனிதராக நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அலோவ் யுவர் செல்ஃப் டு மேக் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது மனித இயல்பு. அதை நம்ம மன்னிக்கிறதுக்கு கற்றுக்கணும். நம்மளை மன்னிக்கணும். நம்ம மேலே ரொம்ப ஹார்ஷாக ரூடாக இருக்கக்கூடாது. ஒரு தவறு நமக்கு ஒரு லெசனாக இருக்கலாமே ஒழிய அது ஒரு காயமாக இருந்து அடுத்து நம்மளோட முன்னேற்றத்தை தவிர்க்கிற விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் நமக்கு ரொம்பவே அவசியம். ட்ரஸ்ட் யுவர் டெசிஷன்ஸ். ஒரு முடிவு எடுக்கிறோம், இது சரியா தப்பா, எனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நம்ம மேலே நம்மளே நம்பிக்கை வைக்கலைன்னா யார் பாப்பா? ஸோ நம்மளோட டெசிஷன்ஸை நம்ம மதிக்கிறதுக்கு ரொம்பவே கற்றுக்கணும். இன்றைக்கி வரைக்கும் இந்த லைஃப்பில் இங்கே நம்ம நிற்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நம்ம இவ்வளோ நாளாக நம்ம எவ்வளோ அழகாக டெசிஷன்ஸ் எடுத்து எப்படி கேரி ஆன் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம யூஸ் பண்ணிடணும். இன்ஸ்டெட் நம்ம பண்ணாமல் இருந்துட்டு ஐயோ இதை நான் செய்யலையே அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுறத விட செல்ஃப் லவ்வில் ஒரு முக்கியமான விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வரும் பொழுது அதை நம்ம டேக் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்ம எல்லாரும் எப்படி அடுத்தவங்க ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் நான் ஹர்ட் ஆகக்கூடாது, நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோமா, நம்மளோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றது நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளை முதல்ல வச்சுக்கணும். தட்டில் சோறு இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு சோறு இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? முதல்ல நம்ம வயிற்று நிரப்பிக்கும், அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் நம்மளால் உதவ முடியும். பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். நம்ம மேலே பரிவு, அன்பு, நேசம் காமிக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை கொண்டாட கற்றுக்கணும். ஸோ செலிப்ரேட்டிங் அவர் செல்ஃப்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்னோட ஒரு பிறந்த நாளாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தினமுமே நமக்கு பிடித்த உணவு, நம்மளோட உடம்புக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும், எனக்கு தேவையான பிடிச்ச ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம நம்மளுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். ஸோ நம்மளுக்கு நிறைய நேரங்களில் செல்ஃப் டவுட் வரலாம். நம்ம எப்படி செஞ்சோம், எப்படி செய்ய போகிறோம், இனிமேல் எப்படி இதை தாங்க போகிறோம் அப்படின்னு சில கேள்விகள் வரும் பொழுது, இவ்வளோ நாள் நம்மளோட டெசிஷன்ஸ்னால தான் நம்ம இந்த அளவுக்கு மாறி வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துல நான் இப்படி நிற்கிறதுக்கான காரணம் நான் இந்த லாங் ஜேர்னினால் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இன்னொரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அதை நம்ம அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கணும். நினைவு கூட்டிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ஒரே ஒரு நாள் ஒரு நைட்டில் வந்துருமானா கண்டிப்பாக கிடையாது. இட் இஸ் அ ப்ராக்டிஸ்.
எப்படி நம்ம வந்து ஒரு ஃபோனை அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணிக்கிறோமோ அதுபோல் நம்மளும் செல்ஃப் லவ்ன்றத ஒரு ப்ராக்டிஸாக தினந்தோறும் சின்ன சின்ன விஷயங்களில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு நிறைய இருந்தால் தான் நம்மளால் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ நமக்கு வேணுங்கிற விஷயத்த செய்கிறதுக்கு லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.